காதல் எப்போதுமே நல்லதா? அப்படின்னு நீங்க கேட்குறீங்கன்னா, அதுக்கு பதில் சொல்றேன். காதல் எப்போதுமே வரமா? ஆஹா, கிடையாது. காதல் வரமாவும் வரலாம், சாபமாவும் வரலாம். காதல் வந்தத தொட்டே நல்லதுன்னு நெனச்சுக்காதீங்க. ஸோ, இப்போ நீங்க போன ஜென்மத்தில ரொம்ப அன்பா, அந்யோன்யமா இருந்து, அடுத்த ஜென்மத்திலயும் நாம ஒண்ணா சேரணும்னு சொல்லிட்டு அவ்ளோ விட்டு குடுத்து, உண்மையா வாழ்ந்திருந்தீங்கன்னா, அடுத்த ஜென்மத்திலயும் காதல் வரும்போது, அது வரமா முடியும். போன ஜென்மத்திலேயே நெறைய சண்டெல்லாம் போட்டு, தப்பு தப்பான வேல, திருட்டுத்தனமான ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாத்திக்கின்னு, ஒரு அரேஞ்ச் மேரேஜ விட மோசமா வாழ்ந்திருந்தீங்க. இல்ல டிட்ச் பண்ணியிருந்தீங்க, சீட்டிங் பண்ணியிருந்தீங்க, சுயநலத்துக்காக லவ் பண்ணியிருந்தீங்க. அப்படிலாம் போன ஜென்மத்தில லவ் வரும்போது, லவ்வ கேர்லெஸ்ஸா ஹேண்டில் பண்ணீங்கன்னா, அதில ஒருத்தருடைய ஒருத்தர் மனவலி வந்திருக்கும். அந்த மனவலிய சரி பண்றதுக்காகவே, இந்த ஜென்மத்தில வந்த காதல், திருப்பியும் பிரச்சனையா முடிஞ்சு பிரிய தான் பிரிவீங்க. அப்போ வர காதல் எதனால வந்திருக்கு? சாபமா வந்திருக்கு. அதனால காதல் வந்துட்டாவே நீங்க கேர்லெஸ்ஸா இருந்துறாதீங்க. ஏதோ சின்ன சண்டை முன்னாடி காதல் வந்துட்டாலே வந்து என்ன பார்த்து நீங்க அலைன்மென்ட் பண்ணிக்கின்னு இந்த போன ஜென்மத்துடைய பிரச்சனை திருப்பி ரிப்பீட் ஆவாம இருக்கிறதுக்கும், இந்த காதல தக்க வைக்கிறதுக்காக சில செஷன்ஸ் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம, இந்த ஜென்மத்தில வந்த காதல முழுசா வாழ்ந்து காதலோட தக்க வச்சுக்கிறதுக்கான வேலையிலயும் நீங்க ஈடுபடணும். அப்பதான் இந்த காதல் பிரேக்கப் ஆவாம நல்லா அழகா முடியும். இல்லன்னா கட்டாயம் பிரேக்கப் ஆயிடும். ஸோ லவ் வந்த தொட்டே ஜாலியா உட்காந்துக்காதீங்க. அது சாபத்துக்கு காரணம் வந்துச்சுன்னா, எக்கச்சக்க சண்டையும், எக்கச்சக்க மன வலியும் வரும். ஒருத்தர் ஏமாத்திட்டு போயிடுவாங்க, டிட்ச் பண்ணிட்டு போயிடுவாங்க. ரொம்பவே நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க. அதெல்லாம் இன்னொருத்தருக்கு ரொம்ப வலியா மாறிடும். ஸோ வந்த லவ்வ நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணாம, அது கரெக்ட்டா அலைன் பண்ணி, நிம்மதியா வாழ்க்கை ஃபுல்லா லவ்வோட இருக்க மாரி நீங்க பார்த்துக்கணும்.